بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده المصطفى ونبيه المجتبى ورسوله المرتضى، وإنه خاتم الأنبياء وإمام الأتقياء وسيد المرسلين وحبيب رب العالمين، وكل دعوى النبوة بعده فضي وهوى، وهو المبعوث إلى عامة الجن وكافة الورى وبالحق والهدى وبالنور والضياء. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. وقال تعالى في القرآن الكريم أيضا: حتى زرتم المقابر. அன்பருக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அரசனாக இருக்கின்ற அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் பாசமும் நேசமும் நம் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய மனிதகுல மாணிக்கம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இந்த இஸ்லாத்திற்காக அவருடைய குடும்பத்தையும் ரத்தத்தையும் சகோதரர்களையும் குழந்தைகளையும் தியாகம் செய்த சஹாபாக்களின் மீதும் இமாம்களின் மீதும் மற்றும் உரையை சரிதாழ்த்தி கேட்டுக் கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் நபியுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை போன்றல்ல, சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்த தாபிஈன்களை போன்றல்ல, தாபிஈன்களுடைய காலத்தில் வாழ்ந்த தாபிஈன்களை போன்றல்ல. இங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள், இந்த சமுதாயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாலிபர்கள், சஹாபாக்கள், சஹாபிய வாலிபர்கள் எந்த அளவுக்கு உற்சாகத்துடன் இந்த இஸ்லாத்தை குறித்து, இந்த இஸ்லாத்திற்காக தியாகத்தை செய்தார்களோ அந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு நினைப்பில்லை. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சமுதாயம் அல்லாஹ்வை மறந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்த இஸ்லாத்தை மறந்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் பாவத்தை செய்தால் நான் நரகத்திலேயே போடுவேன் என்று கூறி அந்த வாக்கை மறந்து
நாளை மறுமை நாளிலே நீங்கள் எல்லோரும் புலம்பக்கூடியவர்களால் இருப்பீர்கள் என்ற சொன்ன அந்த வசனத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ வாலிபர்கள், மனிதர்கள், வாலிபர் பெண்மணிகள் உலகத்திலேயே இருக்கின்றார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். காபிரான தலைவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டு அவர்களுக்காக உயிரையே விடுவேன் என்று கேவலமாக நாங்கள் கூறிக்கொண்டு அவர்களுக்காக நான் பச்சையை குத்துவேன் என்று அசிங்கமாக பேசிக்கொண்டு ஒரு கூட்டம் திரிந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் எதற்காக நாங்கள் ஹிஜாபை போட வேண்டும், பெண்கள் இஸ்லாத்திலேயே அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா, பெண்களுக்கு இஸ்லாத்திலேயே சுதந்திரம் இல்லையா, நாங்கள் ஹிஜாபை அணிய வேண்டுமா, நாங்கள் நோஸ் பீஸை போட வேண்டுமா, நாங்கள் ஆண்களிடத்திலேயே பேசக்கூடாதா, நாங்கள் ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே வரக்கூடாதா, இதுதான் உங்களுடைய இஸ்லாமா, இதுதான் இஸ்லாம் கற்று தந்திருக்கின்றதா என்று வாய் பெரிய பேசக்கூடிய மனிதர்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மதுபானத்துடைய கடையிலேயே தவமிருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் பக்கம் வராமல் ஹய்யா அலல் ஸலாத் தொழுகையின் பக்கம் மாறுங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ் வெற்றியின் பக்கம் மாறுங்கள் என்று கூறக்கூடிய நேரத்திலேயே சாலையில் நின்று கொண்டு வாயிலே சிகரெட்டை பிடித்துக் கொண்டு ஆபாசமான பார்வையை பார்த்துக் கொண்டிருக்கின்ற, கேவலமான பேச்சை பேசிக் கொண்டிருக்கின்ற மனிதர்களின் உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை மறந்து அவருடைய தூதர் கற்றுத்தந்த இந்த இஸ்லாத்தை மறந்து இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே. வல்ல ரஹ்மான் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறக்கூடிய ஒரே ஒரு வசனம் தான் மனிதனே, அரசியல்வாதியா, மனிதனே, தலைவனா, எதை வேண்டுமானாலும் இருந்துக்கொள், எவ்வளவு பெரிய பணக்காரனம் வேண்டுமானாலும் இருந்துக்கொள், எவ்வளவு செல்வங்கள் இருந்திருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு பெயர்கள் இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் கூறக்கூடிய ஒரே வாக்கு, ஒரே ஒரு வசனம், நீங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா இந்த உலகத்திலேயே, அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா இந்த உலகத்திலேயே, கபர்களை பார்க்கின்ற வரைதான் உங்களுடைய ஆட்டம், கபர்களை பார்க்கக்கூடியவரை தான் உங்களுடைய ஆட்டம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அது மட்டுமல்லாமல் 45வது அத்தியாயத்திலே 34வது வசனத்தில் பதிவு செய்கின்றார், وَقِيلَ الْيَوْمَ أَنْسَاكُمْ كَمَا نَسِيتُمْ لِقَاءَ يَوْمِكُمْ هَذَا وَمَأْوَاكُمُ النَّارُ وَمَا لَكُمْ مِنْ نَاصِرِينَ. அல்லாஹ் கூறுகிறான், மனிதனே, அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா, அவன் கற்றுத்தந்த அவன் கூறிய வசனத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா, கமா நஸீதும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா, இதோ மறுமை நாளிலே நான் உன்னை மறந்து விடுவேன் மனிதனே, ஹாதா வமஅவாக்கும் النار, உனக்கு வாக்களிக்கப்பட்ட நரகம் இதுதான், வமா லக்கும் மின் நாஸிரீன், உனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் நீ மறுமையிலே யாருமே இருக்க மாட்டார்கள் என்று ரஹ்மான் கூறுகிறான். அது மட்டுமல்லவா 20வது அத்தியாயத்திலேயே 124வது வசனத்திலேயே கூறுகிறானே, وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. அல்லாஹ் கூறுகிறான், மனிதனே, ஒருவனுக்கு நான் நாசத்தை கொடுப்பேன், அவனுடைய பார்வையை பிடித்து விடுவேன், அவன் வாழ்கின்ற உலகத்திலேயே அவனுக்கு நான் நெருக்கடியை கொடுப்பேன். அவன் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா? வாழ்கின்ற உலகத்திலேயே என்னுடைய வசனத்தை மறந்து வாழ்ந்த அந்த மனிதனை நான் நெருக்கடியால் அவனை புசித்து விடுவேன். நாளை மறுமையிலே அவனுடைய பார்வையை நான் பிடித்து விடுவேன் என்று ரஹ்மான் கூறுகின்ற இந்த வசனத்திற்கு தொடர்ச்சியாக பார்த்து என்றார். அவன் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலேயே கூறுவான், அவர் கூறுகின்ற வாக்கு, அல்லாஹ்வே, ரப்பே, வாழ்கின்ற உலகத்திலேயே எனக்கு பார்வைகள் இருந்ததல்லவா, அந்த பார்வை எங்கே ரப்பே, என்னை மறந்து விட்டாயா என்று அவர் அல்லாஹ்விடத்திலேயே கேட்பார். அல்லாஹ் கூறுவான், நீ
நீ வாழ்கின்ற உலகத்திலேயே என்னை மறந்து வாழ்ந்தாய் அல்லவா, ஆனால் இந்த நேரத்திலேயே இந்த மறுமையுடைய நாளிலேயே நான் உன்னை மறந்து வாழ்வேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறார். சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க கடமை கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலேயே எத்தனையோ மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு பயமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா. இந்த உலகத்திலேயே எத்தனையோ மனிதர்கள் தொழுகையின் பக்கம் வராமல் ஹய்யால் ஸலா என்று அழைக்க அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்காமல் எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா. முஸ்லிம்களுடைய பெயர்களை வைத்து எத்தனையோ மனிதர்கள் காவிரிகளுக்கு பின்னால் என்னுடைய தலைவன் என்று கேவலமாக கூறிக்கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் அல்லவா. சிந்தித்து பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? வாழ்வது ஒரு வாழ்க்கையினால் சந்தோஷமாக வாழ வேண்டும், அல்லாஹ் வேண்டாம் நினைக்க வேண்டாம் என்றெல்லாம் ஒரு கூட்டம் கூறிக்கொண்டிருக்கின்றது. மரணித்து விடுவோம் என்று சொன்னால் நிரந்தர வாழ்க்கையா ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை கேவலப்படுத்துவார். அந்த நேரத்திலேயே எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் வரமாட்டார்கள். உனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று கூறுகிறார்களா. அரசியல்வாதியாக இருந்தாலும், பொருளாதாரம் இருந்தாலும், சொத்துக்கள் இருந்தாலும், பெற்றோர்கள் இருந்தாலும், குழந்தைகள் இருந்தாலும், ரவுடியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நாளை மறுமை நாளிலே உதவி செய்வதற்கு யாரும் வரமாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறார் அல்லவா. சகோதரர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலேயே வாழ்கின்ற காலத்திலேயே பல மனிதர்கள் கூறுகின்றார்கள், நான் எதற்கு நபியை பின்பற்ற வேண்டும், நான் எதற்கு நபி கூறிய வாக்கிற்கு கட்டுப்பட வேண்டும், நான் எதற்கு அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பல மனிதர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 25வது அத்தியாயத்திலே 27வது வசனத்தில் கூறுகிறார், وَيَوْمَ يَعَضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ يَقُولُ يَا لَيْتَنِي اتَّخَذْتُ مَعَ الرَّسُولِ سَبِيلًا يَا وَيْلَتَى لَيْتَنِي لَمْ أَتَّخِذْ فُلَانًا خَلِيلًا. அவன் கூறுவான், நாளை மறுமை நாளிலே எவன் ஒருவன் நபியை பின்பற்றாமல் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவன் நாளை மறுமை நாளிலே கூறுவான், அவனுடைய கைகளை கடித்து கொண்டவரே வாழ்கின்ற காலத்திலேயே நபியை பின்பற்றி வாழ்ந்திருந்தார், நபி கூறிய அந்த ஹிதாயத்தின்படி வாழ்ந்திருந்தால் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேனே. எனக்கு வந்த கை சேதமே, யா வலீலதா யா வலீலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா. எனக்கு வந்த கை சேதமே, எனக்கு வந்த கை சேதமே, நான் வாழ்கின்ற இந்த உலகத்திலேயே இந்த மனிதனை நண்பனாக தேர்ந்தெடுக்காமல் இருந்திருந்தால் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேனே என்று நாளை மறுமை நாளிலே மனிதர்கள் புலம்பக்கூடிய காட்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே தெளிவாக பதிவு செய்கின்றார். சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். வாழ்கின்ற இந்த காலத்திலேயே நபி அவர்கள் கூறிய வாக்களுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்ட அந்த அடிப்படையான வாஜிபான காரியங்களை மறுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. அல்லாஹ்வுடைய நினைப்பில்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அதன் அடிப்படையிலேயே வாழாமல் நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு வேளை அல்லாஹ் சுப்ஹானஹு நாளை மறுமையிலே நரகத்திலேயே போட்டு விட்டார் என்று சொன்னால் நம்முடைய உடம்பு தாக்குமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா தஹ்ரீமிலே 6வது வசனத்திலும் 7வது வசனத்திலும் பதிவு செய்கிறார், யா அய்யுஹன் நாஸ் கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார் வ கூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறார், மனிதர்களே
உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். காரணம் என்னவென்று தெரியுமா? அந்த நரக நெருப்பு என்பது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற, நாம் இந்த உலகத்திலேயே பார்த்துக் கொண்டிருக்கின்ற நெருப்பல்ல சகோதரர்களே. அந்த நரக நெருப்பிற்கு, அந்த நரக நெருப்பிற்கு மனிதர்களையும் கற்களையும் தான் நாங்கள் கங்காக போடுவோம் என்று ரஹ்மான் தன்னுடைய திருமறையிலேயே கூறுகிறானே. கற்களையே இருக்கக்கூடிய, மனிதர்களையே இருக்கக்கூடிய, மனிதர்களை புஷ்பமாக்கக்கூடிய அந்த நரக நெருப்பிலேயே நம்முடைய உடம்பு போய்விட்டது என்று சொன்னால் ஒரு நிமிடம், ஒரு நொடியாவது நம்முடைய உடம்பு தாங்குமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இந்த உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்ற சாதாரண நெருப்பிலேயே நம்முடைய உடம்பு தாங்கிக் கொள்ள முடியாமல் ஐயோ அம்மா என்று புலம்பக்கூடிய, கதறக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றோமே. நாளை மறுமைய நாளிலே கற்களையே இருக்கக்கூடிய அந்த சக்தி அந்த நரக நெருப்பிற்கு இருக்கின்றது அல்லவா? அந்த நரக நெருப்பு என்னுடைய உடம்பிலேயே தீண்டி விட்டது என்று சொன்னார், என்னுடைய உடம்பிலேயே உரசி விட்டது என்று சொன்னார், என்னுடைய உடம்பு அந்த வழியை தாங்கக்கூடியதாக இருக்குமா? கதறுவார்கள், கத்துவார்கள், யாவை லதா யாவை லதா யாலை சனி, எனக்கு வந்த கை சேதனையை கொஞ்சம் சொல்லாமா? வாழ்கின்ற காலத்திலேயே நான் மண்ணாக இருந்திருக்க கூடாதா என்றெல்லாம் மனிதர்கள் புலம்புவார்கள். அவன் கூறுவான், என்னுடைய ரப்பே சிறிது காலம் அவகாசத்தைத்தா, சிறிது காலம் அவகாசத்தைத்தா. நான் எந்த நன்மைகள் எல்லாம் வீணடித்தேனோ, இந்த உலகத்திலேயே எந்த நன்மைகள் எல்லாம் முழுமைக்காக பார்த்தேனோ அதையெல்லாம் செய்வதற்கு ஒரே ஒரு அவகாசத்தை தான் என்று அல்லாஹ்விடத்திலேயே கெஞ்சுவான், அல்லாஹ்விடத்திலேயே கதறுவான், அல்லாஹ்விடத்திலேயே மண்டியிட்டு எனக்கு வந்து கை சேரவே என்னுடைய ரப்பே ஒரே ஒரு வாய்ப்பை எனக்கு தந்து விடு யா ரப்பே, ஒரே ஒரு அவகாசத்தை எனக்கு தந்து விடு, ஒரு முறை எனக்கு அவகாசத்தை தந்து விடு ரப்பே. நான் எந்த அமல்கள் எல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டேனோ அதையெல்லாம் செய்கின்றேன் என்று அல்லாஹ்விடத்திலேயே புலம்புவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை கண்டுக்கவே மாட்டான், அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தைகளாகவே மதிக்க மாட்டான் என்று ரஹ்மான் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறானே. சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா சகோதரர்களே? சிந்தித்து பார்க்க வேண்டும், சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இந்த உலகத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாரை பின்பற்றி இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே? யாரை ஏமாற்றி இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய பெற்றோர்களை ஏமாற்றலாம், நம்முடைய பிள்ளைகளை ஏமாற்றலாம், நம்முடைய நண்பர்களை ஏமாற்றலாம். பணி சிறப்பு இருக்கின்றார் அல்லவா, அவனை ஏமாற்ற முடியாது என்று ஒவ்வொருவருக்கும் தெல்ல தெளிவாக தெரிகின்றது அல்லவா? பின்பு யாரை ஏமாற்றி இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எந்த படத்துடைய ஆசையை கொண்டு இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? சகோதரர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். பணம் இல்லையா? அல்லாஹ்விடத்திலேயே கேளுங்கள். சமாதானம் இல்லையா? அல்லாஹ்விடத்திலேயே கேளுங்கள். நிம்மதி இல்லையா? அல்லாஹ்விடத்திலேயே கேளுங்கள். பொருளாதாரம் இல்லையா? சுகம் இல்லையா? அல்லாஹ்விடத்திலேயே கேளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறானே, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம். நபியே, மனிதர்களை பார்த்து நீங்கள் கூறுவீராக, தனக்கு தானே பாவம் செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அடியானே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாசத்துடன் அழைக்கிறான். யாரை? பாவம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதனை. குல் யா இபாதி, என்னுடைய அடியானே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்க கூடாது என்று நினைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் ரஹ்மான் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறாரே. சகோதரர்களே, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலேயே கேட்க வேண்டும் சகோதரர்களே. அதை விட்டு மதுபானத்திற்கு அடிமையாகிக் கொண்டிருக்கின்ற, கடவுளே என்று காபிர்களை பார்த்து கூறிக்கொண்டிருக்கின்ற, என்னுடைய தலைவனே இந்த மனிதன் தான் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற, இவனுக்காக என்னுடைய உயிரை விடுவதற்கு தயார் என்று கூறி
கூறிக்கொண்டிருக்கின்ற முஸ்லீமாக இருக்கக்கூடிய மனிதர்கள், இஸ்லாத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கின்ற மனிதர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரை மருந்து இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை மறுமை நாளிலே அந்த மனிதன் எனக்காக நிற்க மாட்டான். நாளை மறுமை நாளிலே எனக்காக பேசிய என்னுடைய தந்தை எனக்காக நிற்க மாட்டார்கள். என்னுடைய சகோதரன் எனக்காக நிற்க மாட்டான். எல்லாம் ஒரே இடத்திலே உணர்ந்து கொண்டு ஒரே இடத்திலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடன் பிறந்த என்னுடைய சகோதர சகோதரிகள் எனக்காக நிற்க மாட்டார்கள். சூரா அபஸிலேயே பதிவு செய்கிறானே, எல்லா மனிதர்களும் கேட்கக்கூடிய வசனங்கள் தானே, எல்லா மனிதர்களும் எல்லா நேரத்திலும் கேட்கக்கூடிய வசனங்கள் தானே. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறார், அல்லாஹ் கூறுகிறான், உன்னுடைய சகோதரன் உன்னை விட்டு விரட்ட வருவான். நாளில் உன்னுடைய தாய் உன்னுடைய தந்தை உன்னை விட்டு விரட்ட வருவார்கள். என்னுடைய வாழ்க்கையை மனைவியார் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த மனைவி நாளை உன்னை விட்டு விரட்ட வருவான். அந்த கணவன் உன்னை விட்டு விரட்ட வருவான். என்னுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய ஜீவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகள் என்னை விட்டு விரட்ட வருவார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறார், وَعُرِضُوا عَلَى رَبِّكَ صَفًّا لَقَدْ جِئْتُمُونَا كَمَا خَلَقْنَاكُمْ أَوَّلَ مَرَّةٍ بَلْ زَعَمْتُمْ أَن لَّن نَّجْعَلَ لَكُمْ مَوْعِدًا وَوُضِعَ الْكِتَابُ فَتَرَى الْمُجْرِمِينَ مُشْفِقِينَ مِمَّا فِيهِ وَيَقُولُونَ يَا وَيْلَتَنَا مَا لِهَذَا الْكِتَابِ. நாம் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் ரஹ்மான் தன்னுடைய புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கின்றானே. நாளை மறுமை நாளிலே அந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய நேரத்திலேயே அவன் புலம்பக்கூடியவனாக இருக்கின்றான். என்ன புஸ்தகம் இது, என்ன புஸ்தகம் இது. நாம் செய்யக்கூடிய சிறிய பாவங்களிலிருந்து எல்லா பாவத்தையும் ரஹ்மான் இதில் படிச்சிருக்கின்றானே, இதில் எழுதி வைத்திருக்கின்றானே. தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லையே, எனக்காக மனிதரை செய்வதற்காக எந்த மனிதர்களும் இல்லையே என்று புலம்பக்கூடிய அந்த நாள் இருக்கின்றது அல்லவா. சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற சாதாரண நாள் அல்ல. யாருமே நமக்காக உதவி செய்யக்கூட வராமல் அவர்கள் நப்சி 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 என்று அவர்களுடைய நப்சை அவர்களுடைய உடம்பை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த நாள் அல்லவா. அந்த நாளிலேயே யாருமே எனக்காக உதவி செய்ய மாட்டார்களே. ரஹ்மான் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 82வது அத்தியாயத்திலேயே 19வது வசனத்திலேயே கூறுகிறார், யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். அவன் கூறுவான், அல்லாஹ் கூறுகிறான், அந்நாளிலே எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அமல்கள் தான் அவர்களுக்கு, யாருமே அவர்களுக்காக வரமாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறார் அல்லவா. சகோதரர்களே, நம் எல்லோருக்கும் தெரிந்து விட்டது, மரணம் நிச்சயம், மரணித்து விட்டோம் என்று சொன்னால் கபருடைய வாழ்க்கை இருக்கின்றது, மறுமையுடைய வாழ்க்கை இருக்கின்றது, பின்பு நிரந்தரமான சொர்க்கத்துடைய நரகத்துடைய வாழ்க்கை இருக்கின்றது என்று எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்ததற்கு பின்பாக எதற்காக பெருமை அடித்து உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே? எதற்காக பெருமை அடித்து என்னிடத்தில் பொருளாதாரம் இருக்கின்றது, என்னிடத்தில் மகிழ்ச்சிகள் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹாக்காவிலே பதிவு செய்கின்ற வசனத்தை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாளை மறுமை நாளிலே சில மனிதர்கள் கூறுவார்களாம், நரகவாசிகள் கூறுவார்களாம், அல்லாஹ்விடத்திலேயே புலம்பக்கூடிய மனிதனாக, என்னுடைய சொத்துக்கள் எனக்கு பயனளிக்கவில்லையே, என்னுடைய சம்பத்துகள் எனக்கு பயனளிக்கவில்லையே, என்னுடைய பதவிகள் எனக்கு
பயனளிக்கவில்லையே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலேயே புலம்பக்கூடிய மனிதராக சில மனிதர்கள் இருப்பார்கள் என்று ரஹ்மான் கூறுகிறானே. சகோதரர்களே, அல்லாஹ் தரக்கூடிய பொருளாதாரம் நாம் பெருமை அடித்து சுற்றி கொண்டிருப்பதற்கெல்லாம் அந்த பொருளாதாரம், அல்லாஹ் தரக்கூடிய அந்த சம்பத்தும் ஆரோக்கியமும் நாம் மற்றவர்களிடத்திலேயே காணிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் 40,000க்கு மாடை வாங்கியிருக்கின்றார்கள். நாங்கள் 1,00,000க்கு குர்பானி கொடுப்பதற்கு மாடை வாங்குவோம். அவர்கள் எங்களை விட பெரிய மாடு வாங்குகிறார்களா, அவர்கள் எங்களை விட பெரிய மாடுகளை வாங்குகிறார்கள் என்று பெருமை எடுத்து இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறானே, லன் யனாலல்லாஹு லுஹூஹா வலா திமாஹா. மனிதனே, நீ அறுத்து பலியிடக்கூடிய அந்த மாமிசம் அல்லாஹ்விடத்திலேயே செல்லாதே. நீ அறுத்த அந்த மாமிசம் இருக்கின்றதல்லவா, நாங்கள் 1,00,000 கொடுத்து மாடை வாங்கினோம், நாங்கள் 10,00,000 கொடுத்து பிராணியை வாங்கினோம், அந்த பிராணியை நாங்கள் அறுக்க போகிறோம், இதோ பாருங்கள் என்று பெருமை எடுத்து கிழிந்து கொண்டிருக்கின்றாயே, அந்த மாமிசம் அல்லாஹ்விடத்திலேயே வராது. மாறாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய யாருமே பார்க்க முடியாத அல்லாஹ் மட்டும் பார்க்கக்கூடிய அந்த தக்குவாதான் அல்லாஹ்விடத்திலேயே செல்லும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறானே. ஆகையால் மனிதர்களே, செய்யக்கூடிய அமல்கள் சிறியதாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற நியத்தை வைத்து நம்முடைய தக்குவாவை தூய்மைப்படுத்தி நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு உண்டான வாக்கியத்தை தகுதிவாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அட்மிஷன் நடக்கிறது. Bismillah, alhamdulillah rabbil alamin. Salatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Nabiyyina wa imamina wa qudwatina Muhammadin sallallahu alayhi wa sallam, alladhi adda al-amana wa nasaha al-ummah wa jahada fillahi haqqa jihadihi. Wassalatu rabbi wa salamu alayhi ayyuha al-ikhwatu fillah. قال الله تعالى في القرآن الكريم: إلا من تاب وآمن وعمل صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் பல தவறுகளை செய்திருப்போம், தவறுகளை செய்வோம். அதுதான் மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் அல்லாஹ்விடத்திலேயே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரஹ்மான் நம்முடைய பாவத்தை நிச்சயமாக மன்னிப்பான். அல்லாஹ் சூரா குர்ஆனிலேயே 70வது அத்தியாயத்தில் 70வது வசனத்தில் கூறுகிறான், யார் ஒருவர் பாவங்களை செய்ததற்கு பிறகு நன்மையான காரியத்தை செய்து அல்லாஹ்விடத்திலேயே பாவ மன்னிப்பை கேட்கின்றார்களோ, தேடுகின்றார்களோ, فَأُولَئِكَ يُبَدِّلُ اللَّهُ سَيِّئَاتِهِمْ حَسَنَاتٍ. வேற எந்த வசனத்திலுமே பார்க்காத, யாருமே கூறாத ஒரு மிகப்பெரிய பதிலை அல்லாஹ் ரஹ்மான் கூறுகிறான். فَأُولَئِكَ يُبَدِّلُ اللَّهُ سَيِّئَاتِهِمْ حَسَنَاتٍ. நீ செய்யக்கூடிய பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் கூறவில்லை, மாறாக يُبَدِّلُ اللَّهُ سَيِّئَاتِهِمْ حَسَنَاتٍ. நீ செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் நான் நன்மையாக மாற்றுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். ஆகையால் பாவங்களை செய்திருப்போம், அதற்காக அதிகமாக பாவ மன்னிப்பை தேடி நன்மையான காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, அது மட்டுமல்லாமல் ஒரு சிறிய குறிப்பு, இந்த உலகத்திலேயே எத்தனையோ பெண்கள், முஸ்லிமாக இருக்கக்கூடிய பெண்கள் மதுபான கடையிலேயே நின்று கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். எத்தனையோ பெண்கள் இஸ்லாத்தை விமர்சிக்கின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். எதற்காக ஹிஜாபை அணிய வேண்டும், நாங்கள் இஸ்லாத்திலேயே அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றோமா என்றெல்லாம் கேவலமாக கூறக்கூடிய, இஸ்லாத்தை பற்றி முழுமையாக தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ பெண்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமக்கும் பிள்ளைகள் இருக்கின்றார்,
இருக்கின்றார்கள், நமக்கும் பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்று வளர்க்க வேண்டும் என்று நமக்கும் ஆசை இருக்கும். மரியம் அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று வளர்க்க வேண்டும் என்று நமக்கும் ஆசை இருக்கும். ஆசை இருந்தால் மட்டும் பட்டால் சகோதரர்கள், அதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அவர்களுக்காக நல்ல கல்வியை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் எந்த இடத்திலேயே நல்ல கல்வியை கொடுக்கின்றார்களோ அதன் அடிப்படையிலேயே அந்த இடத்திலேயே நம்முடைய குழந்தைகளை சேர்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஜாக்குடைய ஜமாத்திற்கு கீழாக நூற என்கின்ற பெண்களுக்குண்டான அரபிக் கல்லூரி இருக்கின்றது. நம்முடைய பெண் பிள்ளைகளை அதில் சேர்த்து நல்ல விதத்திலேயே சாலிஹான பெண் பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்திலேயே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் எல்லா உலகிலும் கூடிக்கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு காரியம்தான், நாம் பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், இன்னும் சந்தோஷமாக இருக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்திலேயே எத்தனையோ சகோதர சகோதரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பெருநாளுடைய நாளை சந்தோஷமாக கொண்டாடாமல் அவருடைய பெற்றோர்களை இழந்தவாறு, அவருடைய பிள்ளைகளை இழந்தவாறு, புத்தாடை அணியாமல், உணவை உண்ணாமல், குர்பானை கொடுக்காமல் எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ சகோதர சகோதரிகள் இந்த உலகத்திலேயே பிலஸ்தீன்களில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே பல இடத்திலேயே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய சகோதரர்கள். அவர்களுக்காக அதிகமாக நாம் தொழுகையிலேயே துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுப்பாராக. அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் நல்ல அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் இந்த உலகத்தில் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை விட்டு பிரிந்த எல்லா மனிதர்களுக்கும், நம்முடைய சொந்தத்திற்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கும் உள்ள ரஹ்மான் சொர்க்கத்தை தந்தருள் புரிவானாக. அது மட்டுமல்லாமல் எல்லோரும் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தில் நம் அனைவரையும் உள்படுத்தி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா லா துஆখিذنا إن نسينا أو أخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. آمين 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 يا رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته. أقيموا الصلاة.